அப்பா அப்பா உங்களதாப்பா. அப்பா நான் ஒரு தடவை சொன்ன மாதிரிதான். யாரென்று தெரிகிறதா? சத்யா சத்யா மேடம், ஐ ஆம் யுவர் ஒன்லி மேடம். சுரேஷே யாரை இட்டு போயிட்டலடா தாடா கோச்சாடா என்னடா சுரேஷே. சவந்த பழம் உனக்குத்தான், குங்குமப்பட்டு எனக்குத்தான். சவந்த பழம் உனக்குத்தான், குங்குமப்பட்டு இருக்குத்தான். ஆனந்தான் கட்டி ஓடி போகலாமா, மலையில கோரமா மலையில வாரமா இருக்கட்டுமா. நமது குப்பை நமது பொறுப்பு என்று உறுதி எடுப்போமே. குப்பை நமது குப்பை உறுதி எடுப்போமே. இங்கே பாட்டு பாடிட்டு இருக்காண்டா. குப்பை நமது பொறுப்பு என்று உறுதி எடுப்போமே. நமது குப்பை உறுதி எடுப்போமே. 4 இட்லி 4 சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டு ஓசியில படுத்துக்கிட்டு ஓசியில இப்படியே காலத்தை கழிச்சுக்கிட்டு இப்படியே நடந்து போயிட்டு இருப்பா. இப்படி பிடிச்சுக்கோனுங்க. ஆள் எப்படி சிரிக்கிறான் பாருங்க. பாத்தீங்களா, ரொம்ப அமிதா பச்சை மாதிரி சிரிக்கிறான் பாருங்க. சத்தமா பேசுங்க. பேச முடியாது. ஏன்? ஆக்சிடென்ட் ஆகிடுமா? நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயர். இவர் இல்லைன்னா நான் இல்ல. ஒன்னு இந்த வீட்டுல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நானே இந்த சந்தேகம். நான் எதுக்குமே லைக்கில் முடிவு பத்தியா சாதா காக்கா சொன்னா அண்டன் காக்காக்கு கோவம் வருதப்பா. தண்ணியாக்குடி ஒருத்தருக்கு பார்த்தான். ஒரு பொறிக்கை தேடி இன்னொரு பொறிக்கை வந்துருச்சு. 2 பொறிக்கைங்களும் சரி இதை போய் கொடுக்க போறீங்களோ சொல்லிட்டு அதை நீங்க தான் சொல்லணும். வண்டிக்கு உங்க தானே இதெல்லாம் ஒரு பொழப்பா. இது வண்டியாடா, இதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது. சமாதி வேணா பண்ணலாம். போய் புதைச்சு பால் ஊற்ற. ஏனிதான் பொறுப்பு அப்பனா இருக்க போறியோ மூஞ்சிதான் மீச. இவ்வளவு சொல்ற நீயே கட்டிக்கோ. அவன் கட்டிக்கிற ஒண்ணு மட்டும் அப்பாவை திருநாய் ஒண்ணு கடிச்சிருச்சு. கார்பரேஷன் போன் பண்ணி வெளியே விட்டுறாங்க, வீட்டுக்குள்ள கூட்டி வைக்கிறாங்க. அப்போ 500 ரூபா இருந்தா சித்தப்பா. அப்பாவையும் சேர்த்து கவனிச்சுப்பீங்களா? வயசானவர் தானே, எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கொடுங்க. அட்ஜஸ்ட் பாருங்க, நாங்க அப்பனை அடிப்பேன் உதைப்பேன், ஆனா இந்த விஷயத்துல மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். 2000 எல்லாம் 3000 ரூபாய் கொடுக்குறேன். நல்லா திருப்தியா கவனிச்சிக்கணும். உங்க அப்பாவை நீங்க அனுப்பி பாருங்க, என் சர்வீஸ் எப்படி இருந்ததுன்னு அவரே சரி. அது இருக்கட்டும், நாங்க உன்னை ஒரு கிரவுண்ட் கூட்டி போறோம். அங்க நாங்க உன்னை போடுவோம். அத இதே மாதிரி தடுப்பியா? தாராளமா தடுக்கிறேன். ஆனா என் பொண்டாட்டி கிரவுண்டுக்கு வராம நீங்க தான் தடுக்கணும். போகிறார்
என்ன அம்பிட்டு பண்ணி கிருன்னு இருக்காங்க. நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. சமாளிப்போம். இவனை எடுத்ததையெல்லாம் லாக்கர்ல வச்சு போட்டு ஆனா என்ன எடுத்த போட்டோ மட்டும் ஆல்பம் பூரா போட்டு புசுக்குன்னு எனக்கு இசுக்குன்னு போட்டோ வெளியே போச்சுன்னா சப்ப சப்ப சப்பன சப்பனா. நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. மச்சான் நாங்க 2 பேரும் போறோம். டேய் ஊரு தப்பா பேசுண்டா. நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஆட் எடிட் பண்ணோம். கிளம்பி வாங்கடா. அவன் உண்மைதான்டா சொல்றான். முடிவு பண்ணிட்டோம். ஆமாண்டா. இப்பவும் சொல்றேன், சண்டைனா சண்டை. சும்மா இழுத்து போடு கண்ணால. கண்ணுல கொள்ளி வைக்கும் வாட்ட சாட்டமா என் புள்ள இவர் வேலை என்னன்னா குடி 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 சமத்தியா குடிக்கிறது. அதே மாதிரி லவ் லெட்டர் கவிதை எழுதி அந்த பொண்ணு நோட்ல வச்சிருந்துருக்குது. இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, நடுப்பக்கத்தை வந்து கிழிச்சு இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவர் MBBS படிச்சவர். இவர் கையத்தே இவருக்கு ஒழுங்கா போட தெரியாது. இவரும் நல்லவர் இல்ல மேடம். இவரும் நல்லவர் இல்ல. இவரோட கேரக்டர் எப்படி தெரியுமா, ஒரு பொண்ணு பிடிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாருன்னா, இவர் பேச்சுலர் போய் சொல்றாரு. அந்த 2வது சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணுகிட்ட நான் எங்க அக்கா, நான் இவருக்கு அக்கா. எல்லாம் பாட்டு கலந்தான். இளையராஜா பாட்டு, மெலடி பாட்டு எல்லாமே. MBBS படிச்சு FRCS முடிச்சுட்டு வந்து ஒரு இளையராஜா பாட்டு எல்லா பாட்டு பாடுவேன். சீப்பா சிரிக்காத, சீப்பா சிரிக்காத. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஆரம்பிச்சுட்டாங்களா? இதுவே எல்லாமே சாமி வந்துருமே. கடவுளே போச்சுறாங்க. ஐயா அப்புறம் என்ன போடு, டான்ஸ் போடு.